ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னெட் சேனல். இன்றைக்கி நாம் அழகே அழகு சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சுரேஷும் மதியும் காரில் கிளம்பிட்டாங்க. எங்கன்னா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது கல்யாணம் முடிஞ்ச கையோட குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. கூட அழகு மலரும் அவங்களோட ஹஸ்பண்டு பாக்யராஜ் இவங்க எல்லாருமே ஒரு செப்பரேட் காரில் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் அழகு மலரும் பாக்யராஜும் கீழே இறங்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா பூ பழம் எல்லாம் வாங்குறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா, அதனால். அப்போது சுரேஷ்க்கும் மதிக்கும் பேசுகிறதுக்கு ஒரு டைம் கிடைக்குது. ஸோ சுரேஷ் பேசுகிறாரு, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது, எனக்கு உன்னை சுத்தமாகவே பிடிக்காது. உன் கூட போய் என் கல்யாணம் நடந்துருச்சு. என் கல்யாணத்துக்கு நான் எப்படியெல்லாம் இருக்கணும், என் கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் கனவு கண்டேன் தெரியுமா, அது மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கோபமாக பேசிகிட்ருக்காரு. அதை கேட்டு மதி ரியாக்ட் பண்ணலை. ரியாக்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒன்றுமே பேசலை, அமைதியாக இருக்காங்க. ஆனால் கோபம் மட்டும் படுறாங்க. சுரேஷை முறைச்சிட்டு திரும்பிடுறாங்க. ஆனால் எதுவுமே பேசலை. சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா, என்ன ஒரு திமிரு உனக்கு, இப்போ கூட நீ வாயே திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, அழகு மலர் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் காரில் ஏறிட்டாங்க. நேராக குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே போனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அங்கே நிற்கிறாங்க. அதாவது சுரேஷோட அப்பா, அம்மா, அக்கா, மாமா எல்லோரும் இருக்காங்க. ஸோ அங்கே குட்டி பையனும் இருக்கான். ஸோ அவங்க மாமா பையனும் அவனும் அங்கே தான் இருக்கான். அப்போது அவங்க போய் இறங்கினோன்னு கேட்குறாரு, ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது மலர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், பூஜைக்கு சாமான்லாம் வாங்கினோம், அதனால லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசிகிட்ருக்காரு, நாங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் சொல்லிட்டியா, நல்ல நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு வருவோம், ஆராத்திலாம் எடுத்து வைக்க சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவங்க ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக பூஜை சாமான்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அலங்காரம்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு. அதுக்கிடையில் பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, சிரிக்கக்கூட இல்லை. 2 பேருமே ரொம்ப காமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு தங்கராஜ் சொல்கிறாரு, கொஞ்சம் மாப்பிள்ளை சிரி, ஹாப்பியாக இரு, இப்போ இப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சுரேஷோட அம்மாவும் அதை தான் சொல்கிறாங்க, என்ன இவ சிரிக்கக்கூட மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. அப்போது சுரேஷோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நைட்டு என்ன ஆச்சுன்னு உனக்கே தெரியும்ல, கொஞ்சம் அமைதியாக இரு, போக போக சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போய் சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. நல்ல நேரத்தில் தான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் அந்த குளத்துக்கிட்ட ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போது மதிக்கிட்ட அவங்க அம்மா கொஷின் கேட்குறாங்க, என்னம்மா படிச்சிருக்க, உங்கள் ஊர் எது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் நீயும் உன் தங்கச்சியுமா, 2 பொண்ணுங்களை பெற்று வச்சுருக்காரு உங்கள் அப்பா, ஆனால் சொத்து எதுவும் சேர்த்து வைக்கலையா, வீடு கூட கடன் வாங்கியிருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி பேசுகிறத கேட்டுட்டு சுரேஷோட அக்கா, அம்மா இதெல்லாம் இப்போ பேசாத அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நகையை பற்றி கேட்குறாங்க, இவ்வளோதான் நகையா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோதான் நகையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, இல்லை அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. எல்லோரும் வீட்டுக்கு போகிற எபிசோட் நாளைக்கு காட்டுவாங்க. அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.